அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து அன்பார்ந்த உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் பல மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். சர்ஃபான் BA vlog ஊடாக, அதே மாதிரி சர்ஃபான் vlog BA2 சேனலோடாகவும் மிக முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கு போட்டிருக்குது. தயவு செய்து வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போகிற வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். எல்போட் அரசாங்கம் ஊஹூ சொன்ன ரணிலுக்கு மொத்தமாக ஆப்பு வச்சு சமாதி கட்டிய அனுரையின் இந்த சமாதி இனிமேல் எழுந்திருக்கவே முடியாத சமாதி. ரோஹண விஜயவீரவின் கனவு நனவானதால் அதே போல தான் முஸ்லீம் அமைச்சர்கள் ஒருவர் கூட இல்லையா அப்படின்னு பலர் முஸ்லீம் சகோதரர்கள் கொஞ்சம் வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க. கொஞ்சம் இருங்கப்பா, பொறுமையா, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. இப்போ ஏற்கனவே அவன் சொன்ன அந்த ஆள் பல பொறுத்து இல்லைன்னு அந்த மாதிரி ஆகிராமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 5 வருடம் ஆசிரியருக்கு சிறை தண்டனை, அதே மாதிரி கொய்து பெண்ணுக்கு 3 வருட சிறை தண்டனை. உணவு கலாச்சாரம், கடைகளின் உணவு கலாச்சாரம் அதிகரித்து வரும் அரபு நாடுகளில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எனக்கு ஒரு சகோதரர் சொன்ன தகவல், அமல் ஹைமானில் அவர் நேற்றைய தினம் பத்தாக்காவை எடுத்துகிட்டு அப்பாயின்மெண்ட்டும் ஒன்றுமில்லை போயிருக்கிறாரு. பாபா ஏபி சவி பஸ்மா அப்படின்னு சொன்னதோட ஏலா கலாஸ்தால் அப்படின்னு சொல்லி உடனே உள்ளே கூப்பிட்டு போய் டோக்கனை கொடுத்து பஸ்மாவை வச்சுருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாட்டியும் விசிட் பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. போய்த்து பாருங்களேன். சரி இல்லைன்னு சொன்னால் திருப்பி வாரது. ஆனால் 7 இருந்தால் அந்த இடத்துல சான்ஸ் கிடைச்சா இதை பாருங்கள். இது முபாரக் அல் கபீர். இது போன இந்த வெள்ளிக்கிழமை வரைக்குமே அப்பாயின்மெண்ட் இருக்குது. எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. இந்த தினம் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 4, 5, 5 to 6, 6 to 7, 7 to 8 எல்லாம் இருந்துச்சு. எனக்கு என்ன டைம் இல்லாமல் போச்சு இதை அப்டேட் பண்ணுறதுக்கு. பேசணுன்றதால டைம் இல்லாமல் போச்சு அப்டேட் பண்ணுறதுக்கு. பாருங்கள். அதே மாதிரி இது எங்குது, இது ஜஹரா ஃபுல் ஓப்பன். சஹலில் ஃபுல்லாகவே அப்பாயின்மெண்ட் நிறையவே அவைலபிள் இருக்குது. அதே போல் ஃபர்வானியா எப்படியுமே ஓப்பனில் இருக்காது. ஏன்னா ஃபர்வானியா அதிகமாக வெளிநாட்டவர் இருக்கக்கூடிய இடம்ன்றதால ஃபர்வானியாவில் ஓப்பன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபர்வானியாவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இருக்குது. வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாள் எதுவுமே இல்லை. புதன்கிழமை வரைக்கும் இல்லை, வியாழன் இல்லை, ஆனால் வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. சஹல் மட்டும் இல்லை, மேட்டா போர்ட்டலில் கூட நீங்கள் போடலாம் அப்பாயின்மெண்ட். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மொபைல் ஷாப்பு இல்லைன்னா அந்த பிரிண்டிங் ஷாப்பில் போனாலும் நீங்கள் மேட்டா போர்ட்டல் மூலமாக போடலாம். ஒரு 2 தினார் கொடுத்தா உடனே போட்டு அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணி தந்துடுவாங்க. அதே போல் ஃபர்வானியாவில் இல்லை. ஆனால் வெஸ்ட்டு மிஷரஃபில் மாஷால்லா வெஸ்ட் முஷரஃபில் வெள்ளிக்கிழமை இருக்குது. மற்ற நாள் வியாழன் இல்லை, புதனும் இல்லை, செவ்வாய் இல்லை, திங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது மிஷரஃபில், வெஸ்ட் மிஷரஃப். 6வது ரிங் ரோடு நம்ம இன்ஜெக்ஷன் போட போனோமே கொரோனாக்கு, அங்கே அதில் இருக்குது. அங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை 4 to 5 இல்லை, ஆனால் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. அடுத்தது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உமல் ஹைமான்லேயும் ஓப்பனில் தான் இருக்குது, அவைலபிளில் இருக்குது. வியாழன், புதன், செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை இன்னைக்கு கூட அவைலபிளில் இருந்துச்சு. 6, 7, 8 வரைக்கும் அவைலபிளில் இருந்துச்சு. 5 to 6, 6 to 7, 7 to 8. உமல் ஹைமான் பக்கம் இருக்கிறவங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். அக்காமாவோட போனீங்கன்னாலே போதும். அக்காமாவோட போனீங்கன்னா அங்கே போனதோட எனக்கு பஸ்மா வேணும், பயோமெட்ரிக் சஹல் அப்ளிகேஷன் என் ஃபோனில் வேலை செய்யுதில்ல, மாயிஸ்டகல் தாக்கல் டெலிஃபோன் அப்படின்னு சும்மா கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசினீங்கன்னா ஒரு வேலை அல்ல 2வது சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை இது பார்த்திங்கன்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் கம்பெனிஸ் ஜஹராவிலையும் பாருங்கள் ஃபுல் அவைலபிள். ஒரே ஒரு டைம் 9 to 10 மட்டும்தான் மார்னிங் அவைலபிள் இல்லை. அதே மாதிரி இரவு 6 to 8 அவைலபிள் இல்லை. ஆனால் மற்ற எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இன்றைக்கி கூட இருந்துச்சு 4 to 5, 5 to 6,
அதே மாதிரி தான் த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் எவிடன்ஸ், இதில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. முடிந்தா 7மாக இருந்தால் முடிந்தால் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தகவல், கிரிமினல் கோர்ட் இதோ 3 வருட சிறை தண்டனை ஒரு குவைத்தி பெண்மணிக்கு. வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி பிளாக்மெயில் பண்ணதால தான் நான் வந்து இந்த போஸ்ட்டை போட்டேன், அமீருக்கு எதிராக இந்த தகவலை பதிவிட்டேன் என்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு 3 வருட கடுங்காவல் சிறை தண்டனை உறுதி செய்துள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். சோஷியல் மீடியாக்கள் பாவிக்கிறவங்க ரொம்ப கவனம், யாராவது ஏதாவது போஸ்ட் பண்ணு அப்படின்னு தந்தாலும் செக் பண்ணாமல் போஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 5 வருட கடூழிய சிறை தண்டனை ஒரு ஆசிரியருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வகுப்பறையில் கல்வி கற்கும் ஒரு மாணவிக்கு நிர்வாண மற்றும் ஆபாச புகைப்படங்களை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அதிரடியாக குற்றவியல் நீதிமன்றம் இவருக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அதே மாதிரி மத்தாம் கடை உணவுகளில், உணவு கலாச்சாரங்களில் ரொம்பவும் மூழ்கிட்டாங்க நிறைய பேர். பாருங்க ஒரு மத்தாமுக்காக எவ்வளவு டிராஃபிக்னு. يا جماعه شوفوا ما شاء الله السرعه حق مطعم ساين حق عبير بنت الراجحي، شوفوا كيف ما شاء الله تبارك الله. يعني هو لسه المطعم ما جاء، هذا ورا الحاره ورا. اللهم صل على النبي. هذا سرعه الدرايف ثرو غير السرعه حق دخول المطعم. عليه طفش الولد خرج يتهوى. هيا لا تقطع لنا السيرة اللي قدامنا. ما شاء الله تبارك الله. لسه كمان. الحين هذا سيرة الدرايف ثرو، سيرة الناس اللي هنا واقفة. ما شاء الله تبارك الله. طيب قولوا لنا انتوا لو يعني مين فيكم يعني ممكن يوقف السيرة ذا عشان يذوق البرجر ده، وهل اللي جربوه ادونا رايكم في الكومنتات، هل يستاهل انه واحد يوقف سيرة كذا عشانه، ولا هو الموضوع بس مجرد كذا شو اعلاني وعشان حق عيال الراجح وزي كذا. தயவு செய்து ரொம்ப கவனம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஓட்டுநர்கள், அதே மாதிரி விதிமீறல்கள் பண்ணக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருமே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது இல்லையா, மேல் அண்டனாவில் வச்சுருப்பாங்களே கேமரா, சும்மா ஏதோ ரெக்கார்டிங் கேமரா, சின்ன கேமரா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதோடைய வீரியம் எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படின்றது இப்போ வரக்கூடிய சில வீடியோ காட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிட்டக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுக்குது, ஜூம் பண்ணி எடுக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அங்கே ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறாரு, அதுவும் ஹைவேயில் வந்து சடனாக எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து உள்ளே வந்து போடுறாரு, ராங் டர்ன், உடனே ஜூம் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வண்டியை நிறுத்திட்டு மொபைல் ஃபோன் பாவிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, 2 வாகனங்களோட பேசிக்கொள்வது நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோன் பாவிக்கிறதெல்லாம் தான் மெயின். அதே மாதிரி இந்த பாருங்கள், ஓவர்டேக் பண்ணுறது, சைடால் வந்து சொருகிறது, எல்லாமே ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாகவே வண்டியோடைய நம்பரை ரொம்ப பக்கத்திலே எடுத்து ஜூம் பண்ணி செக் பண்ணுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள், விதிமீறல்கள் மட்டும் பண்ணிடாதீங்க, பண்ணினா அவ்வளவுதான். نفس ما نشاهد هذا لايف الان احد التقاطعات اللي هو الرابع مع الغزالي، نشاهد دخول الصف الثاني في إدارة التحكم المركزي، يتم تحرير مخالفات لبعض المخالفات، نفس الآن دخول الصف الثاني أنت تشاهد الآن. احنا هذا تنبيه يعني للإخوان المواطنين إن يا جماعة الخير ترى أنتم مرصودين، كاميرات ما شاء الله شوف عددها كبير متوزعة بكافة مناطق الكويت. فأنت اليوم لما يجي تروح حارة ما هي مسموح لها أو إنك تتجاوز نفس ما أنتم شايفين هذه لايف، مخالفة لايف، على طول راح يتم مخالفتكم. زين أنا أشوف هذا المخالف وراء، تشوف صفة كاملة
يعني مو بس هو بروحه، هل هذول كلهم راح يتخالفون؟ صحيح. طبعا الآن 5 مركبات راح يتخالفون جميعهم الآن، خلال دقيقتين يتم تحرير المخالفة، بعدها بثواني راح يوصل لهم إشعار بخصوص المخالفة عن طريق برنامج سهل. كتاب شكاوي المرور لتلقي الملاحظات المرورية والمخالفات المرورية بشكل عام. واصلتنا شكوى، تم أخذ الشكوى من أخونا المواطن وإرسال إلى الجهات المختصة لاتخاذ الإجراءات اللازمة بخصوص المخالفة. முதலாவது மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேசிய மக்கள் சக்தி, ஜாதிக ஜனபல வேகிய, என்பிபி. இப்போது என்னுடைய சில சகோதரர்கள் கமாண்டில் கேட்குற விடயம் என்ன ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லையா? எத்தனை பேர் வந்தாங்க, என்ன முஸ்லீம் அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சு பதவி கொடுக்கல? வந்ததில் உங்களுக்கே தெரியும், எல்லாமே புதுமுகங்கள். அதே மாதிரி அரசியலுக்கு புதிய ஆட்கள். உடனே கேபினட் மினிஸ்ட்ரியை தூக்கி கொடுத்துட முடியுமா? அதே மாதிரி அமைச்சு பதவியில் அரசியலுக்குள்ளே இருந்தவங்க, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு முக்கியமான சில அமைச்சு பதவிகளை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு மேலதிகமாக இருக்கக்கூடிய அமைச்சு பதவிகள் நிச்சயமாக கொடுக்கப்படும். நிறைய இந்த வாட்டி நிறைய தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழர்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு, இல்லையா? தமிழ் முஸ்லீம் நிறைய பேர். தமிழர்களாகிய நாம் அப்படி மொத்தமாக பார்ப்போம். தமிழ் பேசும் மக்களாகிய நாம், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், தமிழ் பேசும் மக்கள் அப்படின்ற ரீதியில் பாராளுமன்றத்துக்கு நிறைய பேர் தேர்வாகி இருக்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பெரிய அமைச்சுகளை பாரம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மற்ற வேலைகளுக்கும் நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை. அடுத்தது ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். வசந்த டி சில்வா, இவர் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு வலது குறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். கண் பார்வை தெரியாதவர். அவருக்கே, டிசபிலிட்டிஸுக்கே இந்த முறை அமைச்சு பதவி கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ரோஹன விஜயவீர, இந்த ஜனதா விமுக்தி பிரமுன ஜேவிபி, இந்த ஜேவிபி உருவாக்கின நாயகன் ரோஹன விஜயவீர கடைசாவரை கொண்டானுங்க. எப்படி கொண்டானுங்க? எத்தனை பேரை கொண்டானுங்க? டயரில் போட்டு எரிச்சு கொண்டானுங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த கதையாவது ஞாபகம் இருக்குதா? இது புதிய ஆக்கள்கிட்ட கேட்குறேன் நான், பழைய ஆக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லா ஊழல்வாதிகளையும் கொலையாளிகளையும் ஒரே அடியாக சமாதி கட்டி புதைத்து விட்டார் அனுரகுமார திசாநாயக்க. ரோஹன விஜயவீருடைய கனவை நினைவாக்கி இருக்கின்றார். எல்போட் கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு இப்போ கிழவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு. எல்போட் எதுவுமே தெரியாத அரசாங்கம் இது. எல்லாமே எல்போட் பார்ட்டி மொத்தமாகவே எல்லாத்தையும் இல்லாமல் வாங்க போகிறாங்க. பல பொருத்துன எதுவுமே தெரியாது அப்படின்னு திட்டினார். அதுக்கு செம்மத்தையான ஒரு பதில் கொடுத்தாரு முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. සමහර කට්ටිය කියන මේ ආවේ පළපුරුදු නැති අලුත් කට්ටිය කියලා. එතකොට පාර්ලිමේන්තුවක් කරන්න අමාරුද? දැන් ඕකට මම උදාහරණයක් කියන්නද? පළපුරුද්ද නැහැ කියලා විවාහ වෙන්න කලින් යමෙක් ගිහලා පළපුරුද්ද ඇති කරගන්න ඕනද? පිස්සුනේ. එහෙම පළපුරුද්ද ඇති කරගන්න ගිහලා ලෙඩ හදාපු අය ගැන තියෙන පික්චර් එකක් ගියා. அட்ரஸக்க போடு. இது என்ன சொன்னார் தெரியுமா? சரி, இவங்க கேட்குறாங்க, மீடியாக்காரங்க கேட்குறாங்க, இவங்க எந்த ஒரு பழக்க வழக்கம் இல்லை, இவங்களுக்கு அந்த அரசியலை பற்றி தெரியாது, எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை, அப்போ இவங்களை எப்படி நம்புறது அப்படின்னு மக்கள்லாம் கேட்குறாங்களே, ஒரு சிலர் கேட்குறாங்களே, அரசியல்வாதி சொல்கிறாங்களே, அவனுங்களுக்கு பைத்தியம். சரி, நான் உங்களுக்கு உதாரணமாக கேட்குறேன். நீங்கள் இப்போ திருமணம் முடிக்க போகிறீங்க. அப்போ உங்கள் மனைவி எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாதவங்கன்றதால இன்னொருத்தட்ட அனுப்பி முன் அனுபவம் பெற வைப்பீங்களா? அட்ரஸ் அக்க மொத்த மீடியாவுடைய வாயையும் ஒரே அடியில் மூடிட்டாரு. இப்போது உங்கள் எல்லோருக்கும் நிம்மதியான காலம், பயம், சந்தேகம் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும். நிம்மதியாக தொழில் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் இதை ஒரு நாளும் எதிர்பார்க்க இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும்.
මන්ත්‍රී ධුර අහිමි වූ දේශපාලනඥයින් අතර නිමල් සිරිපාලද සිල්වා, ජොන්ස්ටන් ප්‍රනාන්දු, මහින්ද අමරවීර, පවිත්‍ර වන්‍යාරච්චි, සුසිල් ප්‍රේමජයන්ත, එස් සුමන්තිරන් සහ මහින්දානන්ද අලුත්ගමගේ යන හිටපු දේශපාලනඥයින් ප්‍රමුඛයි. මේ හැරුණු විට පසුගිය රජයේ කැපී පෙනෙන කාර්යභාරයක් ඉටු කළ තරුණ අමාත්‍යවරුන් වන කංචන විජේසේකර, මනුෂ්‍ය නානායක්කාර සහ වෛද්‍ය රමේෂ් පතිරණ යන අයටත් මැති සභයේ දොරටු වසා දැමීමට මෙරට ඡන්දදායකයින් කටයුතු කර තිබුණා. මේ හැරුණු විට බුද්ධික පතිරණ, ප්‍රේමලාල් ජයසේකර හෙවත් චොකා මල්ලි, එස්.එම්. චන්ද්‍රසේන, දුමින්ද දිසානායක, රංජිත් සියඹලාපිටිය, උදය ගම්මන්පිල, රොෂාන් රණසිංහ සහ අද්මිරාල් සරත් වීරසේකර, චන්දිම වීරක්කොඩි, හරින් ප්‍රනාන්දු, අනුර ප්‍රියදර්ශන යාපාවැන්නන්ද මෙම ලයිස්තුවේ ප්‍රමුඛයින්. ඒ සමගම මෙවර මැතිවරණයට තරඟ කළ රාජපක්ෂ පවුලේ සමාජිකයන් වූ සශීන්ද්‍ර රාජපක්ෂ සහ නිපුණ රණවක දෙදෙනාම මෙවර මහමැතිවරණයෙන් පරාජය වූයේ දශක 4කට වැඩි කාලයකින් පසුව පාර්ලිමේන්තුව තුළ මහජන ඡන්දයෙන් තේරීපත් වූ රාජපක්ෂවරයෙකු නොමැති මැතිවරණයක් ලෙස ඉතිහාසගත වෙමින්. මීට අමතරව තාරක බාලසූරිය, ඉන්දික අනුරුද්ධ, නිමල් ලන්සා, වඩිවේල් සුරේෂ් සහ හිටපු නියෝජ්‍ය කතානායක අජිත් රාජපක්ෂටත් මෙවර මැතිසභයේ අසුන් වෙන් වී නැහැ. එමෙන්ම සංජීව එදිරිමාන්න, දුෂ්මන්ත මිත්‍රපාල දෙදෙනාටත් මන්ත්‍රී දුහුර අහිමි වනවා. එමෙන්ම පියල් නිශාන්ත, චන්න ජයසුමන, ශාන්ත බණ්ඩාර, අරුන්දික ප්‍රනාන්දු, ප්‍රමිත බණ්ඩාර තෙන්නකෝන්, ඩී.බී. හේරත්, සිවනේසතුරේ චන්ද්‍රකාන්තන්, රෝහණ දිසානායක, අසංග නවරත්න, ඩිලාන් පෙරේරා, එස්.සී. මුතුකුමාරන සහ විදුර වික්‍රමනායක යන දේශපාලන නියෝජිතයින්ටත් මෙවර පාර්ලිමේන්තුවේ දොර විවර වී නැහැ. මේ හැරුණු විට මෙවර පාර්ලිමේන්තු මැතිවරණයට තරඟ කළ ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ පුත් දහම් සිරිසේන, හිටපු රාජ්‍ය අමාත්‍ය සනත් නිශාන්තගේ බිරිඳ චමරි පෙරේරා, ජනප්‍රිය නළු රංජන් රාමනායක, ශ්‍රී ලංකා ක්‍රිකට් කණ්ඩායමේ හිටපු නායක ටී.එම්. දිල්ෂාන්, රෝසි සේනානායක, ජනප්‍රිය ව්‍යවසායක දිලිත් ජයවීර සහ ජනප්‍රිය රංගන ශිල්පිනියක වන මහේෂ මදුසංකාටත් පාර්ලිමේන්තු වරම් දිනා ගැනීමට හැකි වූයේ. ஒரு சிங்கள அமைச்சருக்கு, அதாவது ஒரு சிங்களவருக்கு ஒரு தமிழ் சகோதரர், அதாவது ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு தமிழன் ஒரு சிங்களவனுக்கு ஆர்த்தி எடுத்து கும்புரம், அந்த என்ன சொல்கிறதுக்கு கற்பூரம் தானே, கற்பூரம் காட்டி ஆர்த்தி எடுத்து கும்பிட்டது என்னுடைய வரலாற்றில், என்னுடைய லைஃப்லையே பிறந்த நான் பிறப்புக்கு இத்தனை வருஷத்துக்கு இதான் முதல் தரம். ஒரு சிங்களவனை இந்த மாதிரி ஒரு தமிழன் கும்பிட்டதை பார்த்தது. அப்போ அந்த அனுரைக்கு எவ்வளோ ஒரு ஜெனுவினான ஒரு விருப்பத்தை வச்சுருக்காங்க மக்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை பேர் பெரிய பெரிய தலைகள், பவர், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பிச்சு பிடுங்கிட்டு போயிருக்குது. எவ்வளோ குரோதம் இருக்கும், எவ்வளோ ஒரு துவேஷம் இருக்கும், எவ்வளோ ஒரு அந்த ஆதங்கம் இருக்கும் இவனுங்களுக்கெல்லாம். இவ்வளோ காலமாக சுரண்டி தின்றது எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு என்னென்ன திட்டம், என்னென்ன வில்லங்கம் பண்ண காத்திருக்கானுங்கன்னு யாருக்கு தெரியும். அதனால் முதலாவது ஒவ்வொரு முக்கியமான அமைச்சு பதவிகளை கொஞ்சமாவது அந்த தெரிந்தவங்க, அதே மாதிரி இந்த இப்போ சொன்னார் இந்த மஹிந்த தேசப்பிரியா, அதே மாதிரி அவனுங்களும் சொன்னானுங்களே ஒவ்வொருத்தனும் எதுவுமே தெரியாதவங்க, புதிய எல்போர்ட் பார்ட்டி அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி புதிய அமைச்சர்கள்ட்ட உடனே இந்த பெரிய பதவிகளை கொடுத்தா என்ன ஆகும்? அவங்களும் வந்து அதை சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? அரசாங்கத்துக்குள்ளே வந்ததுக்கு அரசாங்கத்துடைய வேலைகள் என்ன, அமைச்சு பதவின்னா என்ன, அதோடைய வேலைகள் எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும் இல்லையா? அதுக்கேற்ற வேலைகளை அவங்களுக்கும் சரியாக பகிர்ந்து கொடுப்பாங்க. அதே போல் இப்போதைக்கு இந்த அரசியலுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்காவது நாலேஜ் இருக்கக்கூடிய டீமை இப்போதைக்கு உடனடியாக கேபினட் மினிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக டெபுட்டி மினிஸ்டர், அடுத்தது அதுக்கப்புறமா சில மினிஸ்ட்ரி பதவிகளை பகிர்ந்தளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பார்ப்போமே. இன்றைக்கி தானே ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.